யெகூ புறப்பட்டு வந்து யோசபாத்திட்ட சொல்றான், துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பயக்கிறவனை நீ நேசிக்கலாமா? அதனால என்ன வச்சான்? கர்த்தருக்கு கடும் கோபம். துன்மார்க்கனுக்கு துணை நிற்காதீங்க, கர்த்தரை பகைக்கிறவன் மேல சிநேகம் கொள்ளாதீங்க, விலகிக்கீங்க. யோசபாத் அவருடைய சம்பந்தி இஸ்ரவேல் ராஜாவாக்கி ஆகாபோடு சேர்ந்து யுத்தத்துக்கு போறான். அதுக்கு தான் யெகூ சொல்றான், நீங்க பொல்லாப்பு செய்கிற அவன் கூட சிநேகமாயிருக்கலாமா? கர்த்தரை பயக்கிறான் அவனை நேசிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையில் வர இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுது, அவர் பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர், பாவிகளுக்கு விலகினவர். பாவிகளுக்கு விரோதி அல்ல, பாவிகளுக்கு விலகி இருந்தார்.